வணக்கம். தமிழகம் முழுவதும் பெண்களுக்காக வழங்கக்கூடிய மாதந்தோறும் ரூ. 1000 திட்டம், அதாவது உரிமை தொகை திட்டத்தில தான் புதிய அப்டேட் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. இத பத்தி முழு தகவலும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னால நீங்க இப்ப தான் நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில இருக்கக்கூடிய பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ன்ற ஆப்ஷன செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். தமிழக அரசால் கொண்டு வரப்பட்ட குறிப்பா பெண்களுக்கு மாதந்தோறும் ரூ. 1000 வீதம் உரிமை தொகை திட்டத்தில ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்க்கு நேரடியா இந்த ரூ. 1000 ஏறிரும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, இன்னும் இந்த திட்டத்தில அப்ளை பண்ணாம இருக்காங்க. இதுக்கு ரேஷன் கார்டு இருந்தா தான் முக்கியமா அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுவே இன்னும் வாங்காம இருக்காங்க. ஒரு சிலர் இன்னும் இந்த திட்டத்தில இருந்து நிராகரிக்கப்பட்டிருப்பாங்க. மீண்டும் பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஸோ நீங்க தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்குமே பார்த்தீங்கன்னா, அப்பப்ப முகாம்கள் போட்டு நடத்திட்டு தான் இருக்காங்க. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா, புதிதாக ரேஷன் கார்டு ஏற்கனவே வாங்குனவங்க, இனிமேல் வாங்க போறவங்க, இவங்க எல்லாருக்குமே என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அப்டேட் குடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்க ரெகுலரா வாங்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஸ்டாப் ஆயிருச்சு அப்படின்னாலுமே நீங்க இதுக்காக அப்ளை பண்ணிக்கலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் 2வது கட்ட விரிவாக்கத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கும் நிலையில், புதியவர்களுக்கு வங்கிக் கணக்கில் ரூ. 1000 வரவு வைக்கும் பணிகள் தொடங்கியுள்ளது. மகளிர் உரிமை தொகை விண்ணப்பத்தில் குறிப்பிட்டுள்ள கைபேசி எண்களுக்கு மெசேஜ் அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் 1,15,00,000 மகளிருக்கு ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி பயனர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக மாதம் ரூ. 1000 வரவு வைக்கப்படுகிறது. மகளிர் உரிமை திட்டத்தில் தகுதி இருந்தும் பல பெண்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதாக புகார்கள் எழுந்தது. இதைத் தொடர்ந்து விடுபட்டவர்கள் மற்றும் தகுதி வாய்ந்த புதிய பயனர்களை கண்டறிந்து மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்தது. அந்த வகையில் அரசு சில விதிகளை தளர்த்தி இன்னும் அதிகமான மகளிருக்கு இந்த உரிமை தொகையை வழங்க திட்டமிட்டது. அதன்படி உங்களுடன் ஸ்டாலின் என்ற புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த ஜூலை 15, 2025 அன்று தொடங்கி வைத்தார். இந்த முகாம்களில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான மனுக்கள் ஏற்கப்படும் என்று முதல்வர் அறிவித்தார். இந்த முகாம்களில் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் ஆய்வு செய்யப்பட்டு தகுதி உள்ளவர்களுக்கு இறுதிப்பட்டியல் தயார் செய்யப்பட்டது. அதன்படி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் 2வது கட்ட விரிவாக்கத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்குகிறது. சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் வெல்லும் தமிழ் பெண்கள் மற்றும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. அரசின் திட்டங்களால் பயன்பெற்ற மற்றும் சாதனை பெண்களின் வெற்றி கதைகளை வெளிக்கொணரும் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். புதிய விண்ணப்பதாரர்களின் சுமார் 17,00,000 பெண்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட இருக்கதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் டிசம்பர் 12ஆம் தேதி மகளிர் உரிமை தொகை வரவில்லை என்றால் தகுதியான நபர்கள் அப்பகுதி கோட்டாட்சியரிடம் மேல்முறையீடு செய்யலாம் என அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பாக அமைச்சர் சக்கரபாணி கூறியபோது, 29,00,000 மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்கள் வந்துள்ளது. அதில் தகுதி இருந்தும் மகளிர் உரிமை தொகை கிடைக்கவில்லை என்றால் கோட்டாட்சியரிடம் மேல்முறையீடு செய்தால் மீண்டும் சேர்ப்பதற்கு வாய்ப்புள்ளது என தெரிவித்தார். நீங்க போன மாதம், அதாவது நவம்பர் மாதம் இந்த உரிமை தொகைக்காக ஒரு முகாம் போட்டிருந்தாங்க. அதில் போயிட்டு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் பணம் வரல அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோட்டாட்சியரிடம் போயிட்டு நீங்கள் மேல்முறையீடு செய்யலாம். கண்டிப்பாக இந்த திட்டத்தில் சேர்ப்பாங்க, தகுதி இருந்தால் மட்டும். ஸோ இது போன்ற பயனுள்ள தகவலாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். நன்றி.